சொல்லலையா? வசனத்தை எடுத்து வாசிக்கலாம், நேரம் வேற உங்களுக்கு சொல்லிட்டே போறேன். மத்தேயு 15ஆம் அதிகாரத்துல இருக்கு, இந்த 26ல இருந்து அந்த வசனங்கள் இருக்கு. உன் விசுவாசம், ஸ்திரீயின் விசுவாசம் பெரியது. அப்ப அந்த கானானிய பெண்ணுடைய விசுவாசத்தை பெரிய விசுவாசங்கிறார். என்ன பெரிய விசுவாசங்கிறாரு? இயேசு ஒரு பதில் கொடுக்கவில்லை என்றாலும் அவள் பொறுமையாக ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார், கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஒரு பதில் வரல, ஒரு சத்தம் வரல, ஒரு பதில் வரல, ஒரு அசைவு இல்ல. ஆனாலும் நீங்க ஜெபித்துக் கொண்டே இருந்தீங்கன்னா அதுதான் பெரிய விசுவாசம். ஆமென். ஒரு காரியத்துக்கு நீங்க ஜெபித்துக் கொண்டு இருக்கிறீங்க, ஒண்ணுமே நடக்கல, ஒரு அசைவு இல்ல. எலியாவுடைய விசுவாசம், போய் கடல் புறமா பாரு, பாக்குறான், ஒரு மேகம் ஒண்ணுமே தெரியல. திரும்ப போய் பாரு, திரும்ப போய் பாரு, 7th கொஞ்சம் உள்ளங்க மேகம் இருக்கு. பெருமழையின் இறைச்சல், ஆகாப்ப ரதத்தை பூட்டி கொண்ட பெருமழையின் இறைச்சல். அதான் விசுவாசம், அதான் விசுவாசம், பெரிய விசுவாசம். ஒண்ணுமே நடக்கல, ஒண்ணுமே நடக்கல, நிலைமை இன்னும் மோசமா. ஆனால் நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய் பத்தி, அதான் பெரிய விசுவாசம். ஜெபிக்கிறீங்களா? விசுவாசம் உயிர்ப்பிக்கப்படும். ஆமென். விசுவாசம் உயிர்ப்பிக்கப்படும். ஜெபித்துக் கொண்டே இருங்க. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவர் பதில் கொடுக்கல, ஒண்ணுமே நடக்கல. ஆண்டவர் ஜெபத்துக்கு கொடுக்கிற பதில ஆம்னு சொல்வாரு, இல்லைன்னு சொல்வாரு, காத்திருந்து சொல்வாரு, அமைதியாய் ஒண்ணுமே பேசாமல் இருப்பார். அது ஒரு பதில் தான். கொஞ்ச நேரம் ஆண்டவர் பேசாம இருக்காருன்னா என்ன தெரியுமா? நம்முடைய பல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காரு, விசுவாச பல்ஸை தொட்டு பார்த்துட்டு இருக்காரு, சரியா இருக்கான்னு பார்த்துட்டு இருக்காரு. அல்லேலூயா. கையை டபக்குன்னு உருவிடக்கூடாது, கையை கொடுத்துட்டு அப்படியே ஜெபம் இருக்கணும், அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பார். சில நேரங்கள் ஆண்டவர், நான் என் வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள் அனுப்பிச்சு, நிறைய சாட்சியம், சில காரியங்கள் ஜெபித்துக்கிட்டே இருப்பேன், ஒன்னும் நடக்காது, நடக்கிற மாதிரியே தெரியாது, ஆனாலும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆண்டவர் பொறுமையா கவனிச்சுட்டே இருப்பார், பார்த்துக்கிட்டே இருப்பார். திடீர்னு ஒரு நாள் இந்த பதில் வந்துடும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு செய்வார். 2015ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி உயிர்த்தெழுந்த இயேசு உங்களை பார்த்து சொல்கிறார், நீ என்னை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய், நான் ஒன்றும் பதில் கொடுக்காதபடி பொறுமையா இருக்கிறேன் நினைத்து நீ சோர்ந்து போகாதே, இதோ பதில் உன்னை தேடி வருகிறது. அல்லேலூயா. அது நாளைக்காம இருக்கலாம். ஆமென். தீர்க்க தரிசனம் ஆண்டு வந்து நாளைக்காம இருக்கலாம். இந்த மாதத்திலே அந்த அற்புதம் உனக்கு நடக்கலாம். உன் பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற காரியத்தில் இந்த மாதத்திலும் உனக்கு அந்த அற்புதம் நடக்கலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாதான். விசுவாசம் என்ன செய்யணும்? உயிர்ப்பிக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. விசுவாசம் உயிர்ப்பிக்கப்படும். இயேசு உயிர்த்தெழுந்தார்னா நம்முடைய விசுவாசம், இயேசு மரித்து போயிருந்த விசுவாசம், சீசர்களை பாருங்க, பின்மாற்றத்தில் போய் கதை பிடிக்கிட்டு பயந்து போயிருக்கான், மீன் பிடிக்க போயிட்டான், அவர்களுடைய விசுவாசம் எல்லாம் மரித்து போயிருந்தது. ஆனால் இயேசு திரும்ப தேடி இருந்து அவங்களை உயிர்ப்பி பரிசுத்தாவின் வல்லமையால் நிரப்பி இந்த உலகத்தை கலக்க செய்தார். நீங்கள் நானும் பலவீனர்களா, கர்த்தர் நம்மை வல்லமையால் நிரப்பி, விசுவாசாவில் நிரப்பி இந்த வல்லத்தையும் சுற்று வட்டாரத்தையும் ஆண்டவர் கலக்க செய்வார். அல்லேலூயா. ஓ, நம்மை கொண்டு கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். உங்களை கொண்டு கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். உங்கள் படி ஆண்டவருடைய சமூகத்துல. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய விசுவாசம் உயிர்ப்பிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. சகோதரன் மரித்தான், மீண்டும் உயிரோடு எழுப்பினான். நம்முடைய வாழ்க்கையில லாசரு மரித்து போயிருந்தான், அவனை உயிரோடு எழுப்பின தேவன். நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? தேவனிடத்தில் உங்களுக்கு இருக்கிற விசுவாசம் ஒருவர் மரித்து போயிருந்த நிலைமையில் இருக்குமானால், இன்றைக்கு ஆண்டவர் இந்த உயிர்த்தெழுந்த கால வேளையில உங்களை உயிர்ப்பிக்க விரும்புகிறார், உயிர்ப்பிக்க வருகிறார். விசுவாசத்தை உயிர்ப்பிக்க ஆண்டவரே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் கர்த்தர் உயிர்ப்பிக்கபடியால் உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில மேன்மையான நாட்களை காணும்படியாக கர்த்தர் உதவி செய்யார். ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுந்த கால வேளையில கேட்ட வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில், நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கு இன்றைக்கு ஒரு உயிர்ப்பிக்கப்பட முடியாது. நம்முடைய விசுவாசம் தளர்ந்து போகாதபடி எந்த நிலைமையிலும் எந்த இடத்திலும் ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை உண்மையிலே இன்னும் அதிகமாய் பலப்படுத்த, உயிர்ப்பிக்கப்பட ஒரு உயிர்ப்பிக்கும் வல்லமை எங்களுக்கு தாரும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஓ ரபா துரபா. எல்லாரும் ஆவியிலே உயிர்ப்பிக்கணும். நம்முடைய விசுவாசத்தை இன்னும் ஆண்டவரே மேன்மையான வாழ்க்கையிலே உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள் வரட்டும்.
இயேசுவே எந்த இடத்துல எங்கேயும் ஆண்டவரிடத்திலிருந்து எங்கள் விசுவாசத்தின்படி நம்பிக்கையின் கிரியைகளை பெற்றுக்கொள்ள முடியும். சர்வ வல்லமைகள் இறக்கமும் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த அருமையான காலவேளை காமை துதிக்கிறோம். இந்த உயிர்த்தெழுந்த காலவேளையில் ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த விசுவாசத்தின் வல்லமையை எங்களுக்கு உயிர்ப்பிக்கும்படியான ஒரு வார்த்தையை ஆண்டவரே உம்முடைய தெய்வதாசர் மூலமாக எங்களுக்கு தந்தீரே ஆண்டவரே. அதை நாங்கள் எங்கள் இருதயத்தில் இன்றைக்கு பதித்து ஏனி எங்களுடைய விசுவாசம் ஒரு நாளும் தளர்ந்து போகாதபடி விசுவாசத்தின் உயிர்ப்பிக்கும் வல்லமையை நாங்கள் பெற்று அநேகர் உயிர்ப்பிக்கத்தக்கதாக அநேக வாழ்க்கையில மரித்து போய் இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றும்படியாக எங்களை பலப்படுத்தும், எங்களை காத்துக்கொள்ளும். ஆண்டவர் எங்கள் மத்தியில வந்து வசனம் பேசின பாஸ்டர் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய குடும்பத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களை ஆசீர்வாதம் அவர்கள் கொடுத்திருக்கிற ஆண்டவரை விசுவாச குடும்பத்தார் எல்லாருக்காக இந்த செங்கோட்டை பட்டணத்திலும் சுற்று வட்டாரங்களில் உங்களுடைய மகனை கொண்டு செய்கிற ஊழியங்களுக்காக கர்த்தர் இன்னும் ஏராளமான ஆத்மா உங்களுடைய வருகை தாமதிக்குமானா இன்னும் ஏராளமான ஆத்மாக்களை உங்களுடைய ஆண்டவரை வருகைக்கென்று ஆயத்தப்பட நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள என் கிருபை தந்தர்களும் ஆண்டவரே ஆசீர்வதியும் பலப்படுத்தும். தொடர்ந்து நடக்கின்ற ஆராதனை ஆசீர்வதியும் ஒவ்வொருவரும் அதில் பங்கு பெற உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.